வேத பொருளே விளையாடுதியோ அப்படின்னு ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. இது என்ன அர்த்தம்னா, வேதத்துக்கெல்லாம் அதிபதி நீ தான், எங்கிட்ட விளையாடுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு அர்த்தம். வேத பொருளே விளையாடுதியோ. இதை பிரகலாதன் சிங்க வடிவத்தில் நரசிங்க பெருமாள் வர்றார் இல்லையா, தூணை பறந்துக்கிட்டு அப்போ சொல்கிறதாக கம்பர் அமைச்சிருப்பார். ஏன்னா எல்லாரும் பயப்படுறாங்க, மகாலட்சுமி கூட பயப்படுறா அந்த கோரமான உருவத்தை பார்த்து, உக்கிரமான உருவத்தை பார்த்து. பிரகலாதன் மாத்திரம் நம்மக்கிட்ட விளையாடுறதுக்காக சுவாமி இந்த மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்காரு, சிங்கம் மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்காரு அப்படிங்கிற பாவனையில் எங்கிட்ட விளையாடுறதுக்கு தானே நீ வந்திருக்கே சிங்கப்பெருமாளேன்னு அர்த்தம். வேத பொருளே விளையாடுதியோன்னு. அந்த வகையில் யக்ஞேச யக்ஞ மதுசூதன வாசுதேவன். யக்ஞேசன் அப்படின்னா யஜ்யங்களுக்கெல்லாம் ஈசன். யஜ்யம் அவனே யாகம்தான். யக்ஞேச யஜ்ஞ மதுசூதனன் வாசுதேவன். ஸோ யாகம் வேறல்ல, பகவான் வேறல்ல, வேதம் வேறல்ல, பகவான் வேறல்ல, எல்லாம் ஒன்றே தான். காஞ்சி மகாபெரியவர் கிட்ட ஒரு ஆள் வராரு. நான் பெரிய யாகம் பண்ணினேன், ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினேன் திருவிடைமருதூர் கோயிலில் வச்சு, அந்த பிரசாதம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தட்டெல்லாம் மகாபெரியவர் முன்னால் வைக்கிறார். பெரியவர் அதை தொட்ட உடனே ஷாக் ஆன மாதிரி இப்படி கண்ணை முடின்னு உட்காந்துக்கிறார். கண்ணை திறக்கிற போது அவர் சொல்கிறார், நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கலையே, சுவீகாரம் பண்ணலையே அப்படின்னு. அப்போ பரமாச்சாரியர் கேட்குறாரு, யஜ்ஞத்துக்கு நிறைய பிராமணாலெல்லாம் கூப்பிட்டுருப்பேலே அப்படின்னா. ஆமாம், அதில் வயசான ஒருத்தர் வந்திருப்பார், 82 வயசு இருக்குமே அவருக்கு. ஆமாம் ஆமாம் பெரியவா அப்படின்னு. எல்லாரும் கரெக்டாக மந்திரம் சொன்னால் அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு இல்லையா, பல்லு போச்சு சொல்லு போச்சு, சரியாக வேதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் இல்லையாண்ணா. ஆமாம் ஆமாம் பெரியவாண்ணா. எல்லாருக்கும் நீங்கள் சமாராதனை பண்ணி சாப்பாடு பரிமாறுறச்சே அவர் 2வது தடவை பாயசம் கேட்டபோது இந்த கழவனுக்கு எதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவரை இன்சல்ட் பண்ணினீங்களா அப்படின்றாரு. இவருக்கு எங்கேயோ உதைக்குது. ஏன்னா இப்போ எங்கள் கண்ணில் பார்த்த மாதிரி சொல்கிறாரு மகாபெரியவர்னு சொல்லிட்டு. அப்போது எங்கோ தப்பு நடந்த மாதிரி எனக்கு புரியறது, என்னை மன்னிக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு மகாபெரியவர் சொல்கிறார், நான் என்ன உன்னை மன்னிக்கிறது, உனக்கு பிராப்தம் இருந்தால் அந்த பிராமணங்கிட்ட போய் பாரு, அவன் மன்னிச்சா உண்டு, இல்லைன்னா நீ பண்ணது மகாபச்சாரம். அந்த கிழவன் எவ்வளோ வருஷமாக ஒரு 12 வயசுலேருந்து வேதம் சொல்லிகிட்டு இருக்கான், எத்தனை யாகம் பண்ணியிருப்பான், எத்தனை பூஜை பண்ணியிருப்பான். இப்போ வயசாகிடுது, அதனால சரியாக அவனால் சொல்ல முடியல. அதனால் நீ எல்லார் எதிரிலையும் அவன் அவமானம் பண்ணினேன். அவன் என்ன பண்ணினான் தெரியுமா, நேராக கோயிலுக்குள்ளே போய், சுவாமி இந்த வயசான காலத்தில் எனக்கு இந்த நாக்கு ருசி தப்பு தானே, அதனால் நான் இனிமேல் ஏதாவது பாயசம் ஸ்வீட்டு எதையுமே தொடமாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு. கொஞ்சமாவது நீங்கள் அங்கீகாரம் பண்ணோம் பிரசாதம். முடியாது, எனக்கு வரும், வேற வரும் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த கோயிலில் இருக்கிற பிராமணர்கள் அந்த பிரசாதம், யாகம் பண்ண பிரசாதம்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு யாரோ ஒருத்தன் பெரிய யாகம் பண்ணினா அந்த பிரசாதம்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு, ஸோ இவர் தான் அப்படிங்கிறாங்க. சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு. இவர் கொண்டு வந்ததில் இருக்காமல் பிராமணங்க கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த பிரசாதத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிறார் மகாபெரியவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, யார் இன்சல்ட் பண்ணானோ அந்த பெரிய பிராமணனை, அவன் போகிறான் யாருக்கிட்ட, அந்த பிராமணர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக போகிறான். ஒரு சங்கு ஊற்றிட்டாங்க, இறந்து கிடக்கிறாரு. வீட்டு வாசலில் இன்னும் அவ்வளோதான், பந்தல்லாம் போட்டு அவரை பாட கட்டி தூக்கின்னு போகிறதுக்காக அரேஞ்ச் பண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஆளுடைய மிராசாருடைய குடும்பம் விளங்காமையே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு உதாரணம். அதனால் பெரியவர்கள் போன்றவர்களுக்கு இந்த வேத பொருளே விளையாடுதியோங்கிறதும், யக்ஞேச யக்ஞ மதுசூதன வாசுதேவனுங்கிறதும், பகவானும் அந்த வேதங்களும் ஒன்றுதாங்கிறதும் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால்தான் அவங்க இந்த மாதிரிலாம் சரியான புரிதலோடு மக்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வராங்க. காஞ்சி மடத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் சம்பாவனை கொடுத்துன்னு வராங்க, 11 ரூபா அந்த மாதிரி. அதில் ஒரு ஆள் மாத்திரம் முணுமுணுக்கிறான், நான் காஞ்சிபுரத்தில் எவ்வளோ வேதம் படித்தாள், எல்லாருக்கும் பண்ணணுன்னு எனக்கும் பண்ணணுன்னு தானா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிகிட்டே இருக்கான். அவன் போயிடுறான். பெரியவர் ஒரு ஆளை கூப்பிட்றாரு, இப்போ ஒருத்தன் வந்தானே, அவன் பஸ் ஸ்டாண்டில் இருப்பான், போய் அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாரு. இப்போ போனோன்னா, நான் பஸ் டிக்கெட் எடுத்துட்டேன், இப்போல்லாம் வர முடியாது அப்படிங்கிறான் அவன்.
நான் வேணா அந்த பஸ் டிக்கெட்டுக்குள்ளே காசு தரேன், நீ வான அந்த மடத்தில் இருக்கிற பையன் அவரை கூட்டின்னு வரான். அப்போ பெரியவர் ஒரு பணக்காரரை கூப்பிடுறார். மாதம் ஒரு 1000 ரூபாய் இவனுக்கு நீ மணி ஆர்டர் பண்ணிட முடியுமா, எனக்கு பண்ணுறதா நினச்சிருந்தா அவருக்கு பண்ணிவிடு அப்படின்னாராம். இப்போ அந்த பிராமணங்கிட்ட சொன்னாராம், சபையில் நம்ம வஞ்சனம் பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதனால தான் அவங்களுக்கு கொடுத்த மாதிரியே நானும் கொடுத்தேன், அதனால் நீ அதை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிட்ட, நான் கொடுக்கணுன்னு தான் நினச்சிருந்தேன், அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு போய் பஸ் ஏறிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னாராம். இது ரெண்டாவது. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு தடவை தீபாவளி நேரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஜவுளி கடைக்காரங்கள்லாம் ஒரு லாரி நிறைய வேஷ்டி துண்டு புடவை ரவிக்கை எல்லாம் கொண்டாந்து சாமிக்கிட்ட, சாமி இந்த வருஷம் தீபாவளிக்கு நல்ல சேல்ஸ் எங்களுக்கெல்லாம், அதனால் நாங்கள் உங்களுக்கு இது கொண்டாந்துருக்கோம், நீங்கள் எடுத்துக்கணும்னு. இவர் மடத்தில் இருக்க ஒரு முத்ராதிகாரி மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு இதெல்லாம் பத்திரமா வச்சு வை, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு போட்டு யார் யார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு குடோனில் வச்சுருந்தது. அதில் ஒரு 2 பேல் துணி காணோம். அப்போது எல்லாரும் வந்து தேடுறாங்க, கிடைக்கல. அது அவன் மாப்பேர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆளை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நீ மடத்துக்கு எவ்வளவோ எல்லாம் பண்ணியிருக்க கைங்கரியம், அதனால் எனக்காக ஒரு சின்ன கைங்கரியம் பண்ண முடியுமா அப்படிங்கிறாரு. என்னன்னு, இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் கொடுக்கணும், வேஷ்டி துண்டெல்லாம் கொடுக்கணும், ஒரு 2 பேர் குறையிறது, அதை உன் கைங்கரியமா நீ கொண்டாந்து கொடுத்துட முடியுமா அப்படிங்கிறாரு. அவர் என்ன தேல் கட்டின மாதிரியா, கரெக்டாக அது வீட்டில் இருந்தது கொண்டாந்து பெரியவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இன்னொரு தடவை காஞ்சி மடத்தில் இவருக்கு பெரியவருக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு ஆள் அங்கே இருந்தால் வெள்ளித்தட்டு பஞ்சபாத்திரம் உத்தரணி எல்லாத்தையும் திடீர்னு போட்டான். பெரியவர் அவனையும் இதே ட்ரிக் தான் பண்ணார். அவனை கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் மடத்தில் ரொம்ப கம்மி, சொல்ப சம்பளம், வெளியெல்லாம் போனால் இதை விட நிறைய பணம் கிடைக்கும் உங்களுக்கு, இருந்தாலும் நீங்கள்லாம் இவ்வளோ ஸ்ரத்தையாக மடத்தில் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேள், நீ எப்படியோ வயிற்ற கட்டி வாயை கட்டி ஒரு பஞ்சபாத்திரம் உத்தரணி மடத்துக்கு நீ உன் கைங்கரியமாக கொடுத்துட்றியா அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனும் கொண்டாந்து கொடுத்துட்டான். அதனால் ஒரு பெரிய நிலையை தொட்ட மகான்களுக்கு யாரையும் புண்படுத்தாமல் அதே நேரத்தில் தர்மத்தை ரசிக்க வேண்டிய கடமைகளும் இருக்குது. யார் மனசையும் புண்படுத்த முடியாது. அதனால் அதை எப்படி செய்கிறாங்கன்றது தான் முக்கியம். அவங்க எல்லா செயலுக்கு பின்னாலேயும் ஏதோ ஒரு காரியம் இருக்கும், நமக்கு புரியாமல் போகலாம். நீங்கள்லாம் அஷ்டலட்சுமி கோயில் பார்த்துருப்பீங்க பெசன்ட் நகரில். அந்த கோயில் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கம்மி தான். ஒரு நாள் என்ன பண்ணுறார், முக்கூர் ஐயங்கார்னு ஒருத்தர், அவரை ப்ளஸ் கோயம்புத்தூரில் தேவராஜல் நாயுடுன்னு ஒரு பெரிய மில்லு ஓனர், 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறார். அவங்க வந்த உடனே பெரியவர் சொல்கிறார், பாம்பே ஏன் பணக்கார பட்டணமாக இருக்குது, அவ்வளோ பிஸ்னஸில் சக்ஸஸாக இருக்குது தெரியுமோ, அங்கே மகாலட்சுமி கோயில் இருக்குது, நம்ம மெட்ராஸும் அந்த மாதிரி நல்லா ஆகணும், அதனால் பெசன்ட் நகர் பீச்சுக்கு எதிரில் அந்த மாதிரி ஒரு கோயில் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுடுவை பார்த்து சொல்கிறார். மகாலட்சுமிக்கு கோயில் கட்டுறதுக்கு வசூல்லாம் பண்ணப்படாது, ஏன்னா அவளே வந்து எல்லா பணத்தையும் கொடுக்குறவோ, அதனால் அவளுக்கு பிச்சை எடுத்தெல்லாம் கோயில் கட்டக்கூடாது, அதனால் நாயுடு நீ தான் கட்டுற அந்த கோயிலை, உன் செலவில் முழுக்க நீ கட்டணும்னு. அப்போ அவர் சொல்கிறாராம், எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸில், ரொம்ப ஒரு டைட்டாக தான் ஓடின்னு இருக்கேன், என்னால் ஒரு கோயில் கட்டுற அளவுக்கு வசதி இல்லையே எப்போன்னு. பெரியவர் சொன்னாராம், நீ கட்ட ஆரம்பி, எல்லாமே நல்லா நடக்கும், கட்டாயம் கட்டு அப்படின்னு. எல்லாம் கட்டுறாங்க. மகாலட்சுமி கோயில் அப்படி தான் வந்தது. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ணுற போது அவர் கூப்பிட்றாரு அவங்க 2 பேரையும், நீங்கள் 2 பேரும் ஒரு வாரம் க்ஷேத்திராடனம் பண்ணி எல்லா கோயில் குளத்தையும் சுற்றிட்டு அப்புறமா வாங்கோ, கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னா. இவங்களுக்கு என்னடா இது, நம்ம ஏதோ சந்தோஷமாக கும்பாபிஷேகத்தில் பட்டு வயசு கட்டின்னு சுத்த நினச்சிட்டு இருக்கோம், இப்படி இவர் வர வேணான்னு சொல்கிறாரு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமான்ட்டு இவங்களுக்கு. இருந்தாலும் அவர் வார்த்தையும் மீற முடியாது இல்லையா, அதனால் ஒரு வாரம் எல்லாம் சுற்றிட்டு வராங்க. வந்தவுடனே இவர் மடத்தின் சார்பில் அவங்களுக்கு பட்டு வேஷ்டி துண்டு மரியாதை பிரகாசம் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, நான் ஏன் உங்களை வந்து கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி இங்கே இருக்கக்கூடாதுன்னு முதல்ல உங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது பெரியவா. நான்
சொன்னாராம், தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டின ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டிட்டு பிரமாதமாக இருக்குது, நான் கட்டினேன்ட்டு ஒரு திமிரு வந்ததான் அவனுக்கு. அதனால் அவ்வளோ பெரிய கோயில், எவ்வளோ பெரிய அளவுக்கு வர வேண்டியது, அவன் அந்த மாதிரி நினச்ச காரணத்தினாலேயே பெருசாக விருத்திக்கு வரல, விளங்காமல் போயிடுச்சு. இந்த கோயில் நல்லா வரணும், உங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்களை இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னார். இன்னொரு நேரம் ஒரு தடவை ஒரு பெரிய வேத பண்டிதர் முக்குரார் டைப் அவர் ஒரு ஆளை கூட்டுண்டு வர்றார். பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, இவன் நல்ல பணக்காரன், இவன் வந்து நிறைய நாங்கள்லாம் கல்கட்டாக்கெல்லாம் போனால் இவன் தான் எங்களை நல்லா கவனிச்சிப்பான், இவனுக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துடுது, என்னெல்லாம் வைத்தியம் பண்ணினாலையும் ஒன்றும் விளங்கலை, அதனால் நீங்கள் தான் இவனை நல்லா பண்ணணும். இவர் சொல்கிறார், நான் இந்த கர்ம நிவர்த்தியெல்லாம் பண்ண மாட்டேனேப்பா, எங்கிட்ட ஏன் கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு. அவன் கர்மம் அவன் அனுபவிக்கணும், இன்னொருத்தர் அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடாதுங்கிறது அவருடைய கொள்கையாக இருந்துச்சு. இவர் சொல்கிறார், இல்லை கொஞ்ச நேரம் தியானத்தில் இருந்துட்டு பெரியவர் சொல்கிறார், கொஞ்சம் செலவாகுமே பண்ணுவானா அப்படின்னாராம். எவ்வளோ செலவானாலும் பண்ணுவான் பெரியவானா. சரி, கல்கட்டாவில் ஒரு ஆஃபீஸ் எடுக்க சொல்லு, காசி நகரத்திலிருந்து மகா வித்வான்கள் இருப்பா சன்ஸ்கிரிட்டில், வேத ஸ்காலர், அவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த ஆஃபீஸில் தங்க வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து, வேதவியாசர் எழுதின 18 புராணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 18 புராணங்களையும் பிரிண்ட் பண்ண சொல்லு, ஏதாவது வழி அம்பாள் பண்ணுவான் அப்படின்னு. ஓ, 17 புக்கு பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் ஒன்றும் நடக்கவே இல்லை. அந்த 18வது புராணம் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் மிஷின் ஏறின உடனே இவனுக்கு கேன்சர்லாம் போயிடுச்சு. ஸோ அந்த ஐயங்கார் அவனை கூட்டிண்டு நேராக வரார் காஞ்சி மடத்துக்கு. பெரியவா ஆசீர்வாதம், பெரியவா தயவு, சேட்டு நல்லாயிட்டான், 18வது புக்கு மிஷினில் போகிற அன்றைக்கி அவன் நல்லாயிட்டான் அப்படின்னாரான். பெரியவர் கண்ண முடிண்டு, நான் மகா பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொல்லலை, இல்லை காமாட்சி அனுகிரகம் பண்ணான்னு சொல்லவே இல்லை. நம்ம வேதங்களில் என்ன மாதிரி ஒரு மகாசக்தி இருக்குது பார்த்தேலா அப்படின்னாராம். நம்ம வேதங்களில் அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலாம். இப்படி அவர் வந்து வேத சம்ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக மாற வேண்டும் அப்படின்னு தெய்வத்தின் குரல் வால்யூம் 1 எழுதியிருப்பார். அவர் வந்த வேலை என்ன? வேத சம்ரட்சணம்.